ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஒன் டே ட்ரிப்பாக நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா அங்கே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் தான் த இந்தியா சீஷல் மியூசியம். மகாபலிபுரத்தில் பேக் சைடில் லொக்கேட் ஆகியிருக்க இந்த இந்தியா சீஷல் மியூசியம். இங்கே வந்து நிறையா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு காம்போ பேக்காக 8 அட்ராக்ஷன்ஸ்க்கு அவங்க 400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 8 அட்ராக்ஷன்ஸும் நீங்கள் கொஞ்சம் லீஸ்ட் காஸ்ட்லேயே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது மினி ஏஷியா மியூசியம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை ரெப்ரசன்ட் பண்ணி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிங்கப்பூரோட மர்லின் ஸ்டாச்சு அதையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க அப்படியே சிங்கப்பூரில் இருக்க மாதிரி அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஷீ செல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது மினரல் மியூசியம். இங்கே வந்து நிறையா ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் வச்சு ஒரு கேவ் செட்டப்பில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வாலில் நிறைய ரிலேட்டடாக கார்விங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்ல ஃபோட்டோ ஸ்பாட்டாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ரொம்பவே அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான டைனோசர் மியூசியம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த டைனோசர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்கும். அப்படி ரியலாக பண்ணியிருந்தாங்க. அது நம்ம போகிற இடத்துக்கெலாம் நம்ம சென்ஸ் பண்ணி ஆக்ஷன்ஸ் கொடுக்கும், மூமெண்ட் கொடுக்கும், சவுண்டும் கொடுக்கும். அதுவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை மஸ்ட் விசிட் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். அடுத்து நாங்கள் போனது 3D ஆர்ட் கேலரி. இது நார்மல் ஆர்ட் கேலரி மாதிரி நிறையா 3D பெயிண்டிங்ஸ் இருக்கும். இங்கேயும் ஒரு நல்ல ஃபோட்டோ ஸ்பாட். அடுத்து நாங்கள் போனது ஃபிஷ்ஷிங் மியூசியம். இங்கே வந்து நிறையா போட் அண்ட் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் அதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அது இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதோட தூண்டில், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மியூசியம். இங்கே இருக்க நிறையா அந்த ஷிப் அண்டு போட் நிறையா மாடல்ஸ் பார்க்குறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லா ஊரில் இருக்க கலெக்ஷன் ஆஃப் போட்ஸ் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து நாங்கள் போனது ஃபிஷ் மியூசியம், அதாவது நார்மல் அக்வேரியம். ஆனால் இது நார்மல்னு சொல்ல முடியாது, நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் இருக்குது. ஸ்டார் ஃபிஷ்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன். அப்புறம் லாப்ஸ்டர், நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்லாம் இங்கே இருந்துச்சு. இது லிசார்ட் டைப் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷு பேர் அலிகேட்டர் கர். அது பார்க்குறதுக்கு அலிகேட்டர் மாதிரியே இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன அக்வேரியம் தான், ஆனால் அதில் கலெக்ஷன் ஆஃப் ஃபிஷ் வந்து நிறையா இருந்துச்சு அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து ஈல் ஃபிஷ்.
ஈல் ஃபிஷ்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. இங்கே ஃபிஷ்ஷு ஸ்பாவும் இருக்குது. இது 15 மினிட்ஸ்க்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து நாங்கள் போனது ஷெல் மியூசியம். இது ரொம்ப பெரிய கேலரி. ஒரு ஷெல்லுக்கே இவ்வளோ பெரிய கேலரியான்ட்டு இருக்கு. நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஷெல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. ஷெல் படித்தவங்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேலரி. இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், ஒரு ஷெல் வச்சு இந்த வேர்ல்டு வைட் எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் வந்திருக்குன்றது ஒரு பெரிய கலெக்ஷன் இங்கே வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் போனது பேர்ல் மியூசியம். இங்கேயும் நிறைய பேர்ல்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு. இது வந்து ஒரு பேர்ல் வந்து ஃப்ரம் அதோட 1 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் அதோட க்ரோயிங் ஸ்டேஜ் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. பேர்ல்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஷேப்ஸ், அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இங்கே இருந்துச்சு. இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருந்துச்சுன்னா, குயின் எலிசபெத்தோட க்ரௌனை ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் அவங்களோட வால் ரெப்ளிகா பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்து 8 அட்ராக்ஷன்ஸும் கவர் பண்ணணுன்னா ஒரு 2 to 3 hours உங்களுக்கு ஆகும். இது இல்லாமல் ஹாரர் ஹவுஸ், VR கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அது 2த்துக்கும் நீங்கள் தனியாக பே பண்ணி போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.